கொஞ்சம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய விருதுநகரையும் மாவட்டத்தினுடைய முக்கிய தொழில் கேந்திரமாக இருக்கக்கூடிய சிவகாசியையும் இணைக்கக்கூடிய இந்த சாலையை மாநில நெடுஞ்சாலையாக தற்போது இருக்கக்கூடிய இந்த சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தக்கூடிய அந்த சிறப்பான பணியை தொடக்கி வைக்கக்கூடிய நிகழ்வாகவும் அதேபோல நம்முடைய மதுரையில் இருந்து கொச்சி வரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து விருதுநகரை இணைக்கக்கூடிய வகையில் அழகாபுரியிலிருந்து எரிச்சனத்தம் செங்கந்தாபுரம் வழியாக விருதுநகரை இணைக்கக்கூடிய சாலையினையும் இன்றைக்கு 2 வழிச்சாலையிலிருந்து 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தக்கூடிய சிறப்பான பணியும் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய விருதுநகரையும் சிவகாசியும் இணைக்கக்கூடிய சாலை, அந்த சாலை முதல் கட்டமாக சிவகாசியிலிருந்து ஆமத்தூர் வரையாக ஒரு பகுதியாகவும், அடுத்து ஆமத்தூரில் இருந்து விருதுநகரை இணைக்கக்கூடியது மறுபகுதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த 2 பணிகளும் ஏறத்தாழ 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக சிறப்பான வகையிலே இந்த 2 வழிச்சாலையானது 4 வழிச்சாலையாக இன்றைக்கு அகலப்படுத்தப்பட இருக்கிறது. அதேபோல அழகாபுரியிலிருந்து விருதுநகரை இணைக்கக்கூடிய சாலை ஏறத்தாழ 85 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்தமட்டில் மிக குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணிகள் முடிவுற்று அவை மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சிவகாசி மாநகரத்தில் வெளிவட்ட சாலைகள் இன்றைக்கு ஒரு பகுதி முடிவுற்று அடுத்த பகுதி தொடங்கி இருக்கிறது. அதேபோல சிவகாசி மாநகரத்தில் நம்முடைய சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் இன்றைக்கு முடிவுற்று மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய கோரிக்கையான திருத்தங்கள் மேம்பாலம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியிலே அனுமதி வழங்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்றைக்கு அந்த பணியும் துவக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற துவங்கி இருக்கிறது. அதேபோல் அனைவரும் கோரி வந்தது போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாகவும் தொழில் வணிக தடமாகவும் மாறி இருக்கக்கூடிய நம்முடைய சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திருவள்ளுவத்தூரில் இருந்து நரிக்குடி வழியாக பார்த்திபனூர் சாலையை இணைக்கக்கூடிய இந்த மாநில நெடுஞ்சாலை முழுமையாக 4 வழி சாலையாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு
முதற்கட்டமாக இன்றைக்கு சிவகாசியிலிருந்து விருதுநகர், விருதுநகரில் இருந்து நம்முடைய அருப்புக்கோட்டையில் இருந்து நரிக்குடி மற்றும் பார்த்திபனூரை இணைக்கக்கூடிய அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு முதற்கட்ட பணிகள் இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டு இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே நம்முடைய அரசு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக யாருமே இல்லை முன்னாடி. ஏன் முன்னாடி தெரியல பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா எல்லாமே தெரியும். நான் பார்ப்போம். ஒரே